அப்படியே நடத்துக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன். இந்த டீம் என்ன ஆனாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, இந்த ஐடியா பற்றி சொல்லலாம். பொதுவாக ஒரு ஹாரர் படம் இல்லை த்ரில்லர் படம் பண்ணோம் அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் வந்து ஒரு கிளம்பி காட்டுக்குள்ளே போவாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஹாரிஃபைங்கான சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பேய் படங்கள் பெரும்பாலும் எடுப்பாங்க. அப்படிங்கிறப்போ அது ஒரு யூஷுவல் பேய் படமாக இல்லாமல் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விளாக் டைப்பில் ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபிலிம் டைப்பில் ஒன்று எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருந்த மாதிரி அவங்களுக்கு சீக்கிரட்டாக கிடைச்சிருந்த ஃபுட்டேஜஸை யூஸ் பண்ணியெல்லாம் ஒன்றும் இந்த படத்தை எடுக்கல. ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் டைப்பில் இவங்களே ஷூட் பண்ணி எடுத்துருந்துருக்காங்க. இப்போ அங்கே நடக்கிற விஷயங்கள் வந்து சினிமாட்டிக்காக ஷூட் பண்ணாமல் அது வந்து யதார்த்தமாக நடந்த மாதிரி விளாக் டைப்பில் ஷூட் பண்ணியிருக்கிறதுனால அந்த மாதிரி காயின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த குரூப் வந்து அந்த மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மலை பற்றியும் காட்டை பற்றியும் அந்த ஊர் மக்கள் கிட்ட பைட்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி அப்படிங்கிற மாதிரியான பேட்டிகள் எடுக்கிறாங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அந்த மங்கை அப்படிங்கிற பேயை பற்றி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த 7 கன்னி தெய்வங்கள் இருக்குது, அவங்க அந்த குளத்தில் வந்து குளிச்சுட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், அதெல்லாம் ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு.